தலைவரே படம் போட்டாங்க. முகேஷ் எல்லாம் இந்த அந்த காலத்துல கிடையாது. இப்பதான் முகேஷ் எல்லாம் ட்ரெண்டிங். அந்த காலத்துல முகேஷ் எல்லாம் கிடையாது. முகேஷ் தலைவர் தெரியாதுப்பா யாருன்னு. தெரியாதா? தெரியாது. நான் தான் முகே. என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. அந்த மாதிரி வருவாங்கல்ல. அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் போதை பொருள் கிடையாது. இப்பதான் நம்ம கூட்டத்துக்குள்ள குட்கா வித்து ஊழல்ல மாட்டுறாங்க. சொல்றேன் இல்ல சார், இப்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்றாப்ல. குட்கா புயல என்னுடைய வாழ்க்கையவே அழிச்சிருச்சுன்னு அந்த அக்கா சொல்லுது. அதுக்கு காரணம் யாரு பாருங்க. யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல நம்ம ஐயா இங்க பாருங்க, தலைவரை பாருங்க. நான் வந்துட்டாரியா, அவரை பார்த்தாதாயா நம்ம நடிச்சிருக்காரு. தக 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 தகன்னு மின்றாரியா. யார சொல்ற? ஐயா அவருனா நீங்க கருப்பு எம்ஜிஆர். நீங்க அப்படியே பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு பாருங்களேன். ஒரே மாதிரி. ஆமா அடடா, வில்லனை எப்படி சூற விடுறாரு பாருங்க, அடிக்கிறாரு பாருங்க. அடடா, வில்லனை இந்த மாதிரி எதிர்த்து கேட்கறதுக்கு இப்ப யாருக்கா துப்பு இருக்கா? அதான் பாதி பேர் இப்படிங்கிறாங்க. பாப்கார்ன் கீழே விழுந்துருச்சு. அது கொஞ்சம் பொறுக்கி விடுங்க. சொல்றீங்க இல்ல தலைவர், தலைவர் மாதிரி ரொம்ப தைரியமா இருக்கணும் தலைவர். நம்மள அங்க பாருங்க, அங்க பாருங்க, பாட்டை பாருங்க. அண்ணா கண்ட வழியில் நன்மையை தேடுங்கள்ன்றாரு. அழகா என்னமா வரி இருக்கு. இன்னைக்கு அண்ணாவே வித்துட்டாங்க. 4 பேர் திருடி வைக்கிறாங்க அண்ணா. சரி, என்ன பேசுறீங்க? யார சொல்றீங்க? சொல்றேன் தலைவரே, நம்மள இல்ல, நம்ம தலைவர் பாடம் ஒவ்வொன்றும் காவியங்க. ஆமா, அப்ப என்னமா படத்தை எடுத்து கட்சியை என்னமா வளர்த்திருக்காரு பாரு. இப்ப கட்சியை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க. இல்ல தலைவரே, பொதுவா சொல்றேன், இப்ப இருக்கிற அரசியல் அப்படித்தானே இருக்கு. ஆமா, அப்படி சொல்றேன் நான் ஆணையிட்டால் இப்ப டெல்லி ஆணையிட்டால். ஆமா ஆமா ஆமா, வெக்கவே இல்ல. சரி, என்ன கதை. படத்தை பாருங்க. இங்க பாரு, என்ன மியூசிக்க பாரியா. எம்எஸ்வி தான் அவரு மியூசிக். என்ன அந்த வரிகள் என்ன அப்படி புரட்சி தீ பத்துதுங்க. இப்பயும் எழுதுறாங்க, அண்டாவை கொண்டு வா, சாராயத்தை ஊத்து, கூத்தி குடி, விரல் எடுக்கல சீரகட்டை வெயி ஊதுது. போர்க்கி பயல. அட்டாட்டாட்டாட்டா, ஹீரோயின் என்ட்ரி. தலைவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த ஹீரோயினை காப்பாத்துற லட்சணம் இருக்கே, என்னமா இருக்கு. இப்பயும் காப்பாத்துறாங்க. நம்ம தலைவர் தலைவரே, நம்ம காப்பாத்துறத பத்தி பேசணும் தலைவரே. நம்ம தலைவர் மட்டும்தான் அந்த காலத்துல படம் எப்படி நினைப்பாருன்னா, ஹீரோயின் எல்லாருமே கனவு காணுவாங்க. அதாவது நம்ம தலைவர் கூட நெருக்கமா இருக்க மாதிரி, அதுவே ஒரு கனவு காண்ற மாதிரியான சீன் எல்லாம் வைப்பாரு. புரியுதுங்களா? அது டைரக்டா இருக்காது. அது ஹீரோயினே இவனுடைய அழகுல மயங்கி அப்படி வர மாதிரி பண்ணுவாரு. அப்படிலாம் நடக்குது? அப்படி நடக்காது. அடடா, இப்படியெல்லாம் ஒரு படம் வந்திருக்குன்னா, அப்போ இப்படிலாம் ஒரு மனுஷன் நடிச்சு கிடிச்சு கட்சியை ஆரம்பிச்சு இப்படி இருந்தா, இன்னைக்கு பாதி பேர் கட்சியை வித்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க, அழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பாதி பேர் கட்சியிலேருந்து வெளியில ஓடிக்கி இருக்காங்க. அதுவும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து தொட்ட ஒரு ஆள்ல இன்னைக்கு வேற கட்சியில இருந்துகிட்டு இன்னொரு ஆளை எம்ஜிஆர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெக்கம் இல்லாம. இதெல்லாம் தலைமைதான் காரணம்னு நினைக்கிறேன். என்னப்பா, நாங்க வந்தது எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா வழியில்ன்றாங்க. எங்கிட்டு அது பரவாயில்லையா தலைவரே. இப்பெல்லாம் பாருங்க, நம்ம கட்சிக்குள்ள அம்மா உயிரோடு இருக்கும், அம்மா அம்மா அப்படின்னாங்க. இப்ப ஜெயலலிதான்னு பேர் சொல்றாங்க தலைவரே பாதி பேரு. யாரு காரணம்? யாரா இருந்தாலும் சரி பேரை சொல்றாங்க தலைவரே. அம்மா பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா இருக்கும் போது பேரை சொல்லிடுவாங்களா? தூக்கணும் தலைவரே, தூக்க வேண்டியவங்களை தூக்கணும். இல்ல தலைவரே, தூக்க வேண்டிய ஆள் நிறைய பேர் இருக்கு. கை காட்டுறேன், அவங்க எல்லாம் தூக்கிருங்க முதல்ல. ஆமா, பாருங்க. அடடா, கிளைமேக்ஸ்ல என்னமா ஒரு ஃபைட் சீனு. வில்லனை பார்த்து இப்பெல்லாம் என்ன தெரியுமா, வில்லனை பார்த்து சைலண்டா பேசிட்டு வெள்ளக்கரிசி இப்படி மூஞ்சில போட்டு இப்படி வந்துடுறாங்க. அவ்வளவுதான். யாரப்பா சொல்ற? சும்மா சொல்றேன் தலைவரே, யதார்த்தமா நடக்கும்ல. இல்ல உங்களை சொல்லல, நானு பொதுவா சொல்றேன். பாக்க போனா கூட பார்த்து ரிட்டர்ன் வர போற கார்ல போறாங்களா, வர போற கார்ல வராங்க. ஆமா, ரொம்ப சிம்பிளா இருக்கும் தலைவரே. இப்ப இருக்க, அதாவது அப்ப இருக்க வில்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விடிபல்பு, சிவப்பு கலர் விடிபல்பு, அது பக்கத்துல போயிட்டு வாணும் அப்படின்னு. இப்ப என்னன்னா ஃபுல்லா லைட்டு, 10 CCTV முன்னாடி இப்படி உட்காந்துருக்காங்க வில்லன். வில்லனுக்கு இங்க மவுஸ் அதிகமாயிருச்சு தலைவரே, பாத்தீங்களா? 2 கார் தராங்கல்ல. ஆமா, போறதுக்கு ஒரு கார், வரதுக்கு ஒரு கார்.
இல்ல தலைவரே இப்ப இருக்க வில்லெல்லாம் அப்படிதான் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. அதுல தலைவரே அப்பெல்லாம் வில்லன் தலைமறைவாயிருவான். குழந்தையவோ பொண்டாட்டியவோ யாரையோ கடத்தி தலைமறைவாயிருவான். காட்டுக்குள்ள பழைய பில்டிங்ல இருப்பான். ஹீரோ தேடி போய் அடிச்சுட்டு வருவாரு. இப்ப வில்லன் டெல்லியில கெத்தா அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான். ஹீரோவை கூப்பிட்டு அடிச்சு அனுப்புறாப்புல. அந்த மாதிரி ஒரு லட்சணத்துல நம்ம சொல்ல முடியாது தலைவரே. இதெல்லாம் வெளியே சொல்லவே முடியாது. இல்லப்பா நான் கேக்குறேன், என்ன எதுவும் குறிப்பிட்டு எதுவும் தலைவரே நீங்க கருப்பு எம்ஜிஆர். நீங்க தலைவரை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க கருப்பு எம்ஜிஆர் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. உங்களை சொல்லுவோம் மாட்டாங்க. சொல்லுவோமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை போய் நாங்க சொல்லுவோமா? நீங்க வேற தலைவரே. அவ்வளவுதான், படத்தை முடிச்சு விட்டாங்க. ஆமா தலைவரே, வெளியில நமக்காக ஒருத்தர் யாரோ கட்சியில சேர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். தெரியல, முக்கியமான பெரிய கட்சியில இருந்து வந்திருக்கிறாங்களாம். அப்படியா? ஆமா ஆமா, தலைவர் முன்னில சேரணுங்கிறாங்க. போயிருவோமா? சரி. ஆமா தலைவரே, பிம்பச்சிறைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அடுத்த வாரம். நம்ம தலைவரை பத்தி பாத்துருவோமா வேணாமா? பாத்துருவோம், கண்டிப்பா பாத்துருவோம். சரி சரி வாங்க தலைவரே. இந்தா அந்த அம்மாவும் அந்த பையனும் தான். அம்மா வாங்க வாங்க வாங்க. தலைவரே, இந்த அம்மா தான் கட்சியில சேர போறாங்க. இந்த புள்ள எங்க பாத்த மாதிரி அந்த பையனா? ஆமா தலைவரே, பெரிய ஆளு தலைவரே, மாற்று கட்சியில இருந்து வந்துக்கிறாங்க. நீங்கதான் வந்து அவங்கள பார்த்து நம்ம கட்சியில சேர்த்து நம்ம பொறுப்பு எல்லாம் கொடுத்துடலாம். சரிங்களா? ஆமா சரி. இவங்க எந்த கட்சி இருந்தாங்க ஃபர்ஸ்ட்? இந்த அம்மாவா? இந்த அம்மா இதுக்கு முன்னாடி இவங்களோட பையன் கட்சியில இருந்தாங்க. இப்ப நம்ம கட்சிக்கு வந்திருக்காங்க. ஆமா 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 ஆமா. அவரு நம்ம கட்சிக்கு வந்து சேருவாரு. அவர்தான் இவங்க பையன். அப்படியா? நீங்களும் வந்து சேர்ந்து கட்சி சேர்ந்துருவாங்களா? இல்ல இல்ல இல்ல, அவரு தனி கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சியில இருந்து அவங்க அம்மா நேத்து கோச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப நம்ம கட்சிக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க அம்மாவை இந்த கட்சியில விட்டு போலான்னு வந்திருக்காரு. வேற கட்சியில சேர்த்து விடுறதுக்கு அவர் வந்திருக்காரா? ஆமா ஆமா, அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. ஆமா. என்ன அது பேரண்ட்ஸ் மீட்டிங், ஏதோ பேரண்ட்ஸ் கூட்டு வந்த மாதிரி. என்ன அது கட்சி தனியா? நீ என்ன சொல்ற? அந்த கட்சி இங்க கூட இணைச்சிட புல்லு கூட்டணி வருவாங்க கேளு. ஏங்க, பாண்டிச்சேரியில அவர் கூட்டணி இல்லாம தனியா இருக்காரு. எங்க எங்க இருந்து வருவாரு? நீங்க மன்சூர் அலிகான் மாதிரி எல்லாரும் சேர்த்து விட்டு வருவாரு. அதெல்லாம் வேணாம். பாருங்க, பெரிய பெத்த ஃபேமிலி, இப்போதைக்கு உள்ள இழுத்து போட்டுக்கலாம். நமக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். சப்போர்ட் கிடைக்கும், நிறைய கிடைக்கும். சரிங்களா? உங்க வீட்டுல இன்னொரு ஆள் எந்த கட்சியில இருக்காங்க தெரியுமா? மகுஜன் சமாஜ். அதுல சும்மா இல்ல, அவரோட மாமா எந்த கட்சியில இருக்காரு தெரியுமா? தற்கூரி கட்சி. யாரு அதுல? யாரு? இந்த வளர்ந்து இருப்பாரு ஆதவ. ஆமா, அதுல இருக்காரு அவங்க மாமா. ஆமா ஆமா, அவரோட மச்சான் தான் இவரு. இவங்க அப்பா எந்த கட்சியில இருக்காரு தெரியுமா? எல்லா கட்சியிலும் இருக்காரு. எல்லா கட்சியும் கொடுப்பாரு. இங்க நம்ம கொடுத்துருக்காரு. அதனாலதான் சொல்றேன், அவங்க அப்பாட்ட பேசி ஏதாவது வாங்கணும்னா அவங்க ஒய்ஃப் இங்க உள்ள தூக்கி போட்டு ஏதாவது போட்டு கொடுத்து விட்டுறலாம். புரியுதுங்களா? சேர்த்துக்கலாம். சரிங்களா? வளர்ந்துருமா? கட்சியில இருக்கீங்க. ஆமா, சந்தோஷம். ஆமா. இந்த டம்மி பீஸ கூட்டி வந்து எதுக்கு இங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? டம்மி பீஸ்? ஆமா, லட்சம் கோடிய கையில வச்சுக்கிட்டு என்னத்த செய்யறது தெரியாம கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மட்டும் நான் அந்த கட்சிக்குள்ள போனேன்னு வையேன், பொதுச் செயலாளர் நான் தான். புரியுதா தலைவரே? கவனிச்சுங்க கொஞ்சம். சும்மா தலைவரே, தாடி பாலாஜிக்கே அங்க குடுக்குறாங்க தலைவரே. நாமெல்லாம் ஜாலியா போயிட்டு கட்சியை அபகரிச்சு வந்துடலாம். அதனால வந்து இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? தம்பி பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கூட்டணி வந்துட்டேன்னு லாட்டரி உள்ள விட்டுறாதீங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அதெல்லாம் விட்டு தொலைஞ்சிடாதீங்க. போங்க போங்க. தலைவரே, எப்படி சந்தோஷமா? சந்தோஷமா? இந்த மாதிரி நான் நம்ம சைடு 4-5 பேரை கூட்டு வந்துடுறேன். சரியா? ஆமா.